வணக்கம் மாணவ செல்வங்களே. என்எம்எஸ் எக்ஸாமுக்காக கண்டினியூவா நம்ம வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். அதுல போன வாரமும் அதுக்கு முன்னாடி வாரமும் 2 மாடல் எக்ஸாம் கொடுத்திருந்தோம். இந்த சாட்டர்டே அன்னைக்கு 3வது மாடல் டெஸ்ட் கொடுத்திருந்தோம். நிறைய பேர் அதுக்கு ஆர்வமா இப்ப வரைக்குமே ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. மகிழ்ச்சி. உங்களுடைய ஆன்சர்ல எதெல்லாம் கரெக்ட், இல்ல அதுக்கான ஆன்சர்ஸ் எப்படி வந்துச்சு அப்படிங்கறத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம கொடுத்த 25 கேள்விகளுக்குமான விளக்கமான விடைகளை இங்க நம்ம பார்க்கலாம். இதுல முதல் கேள்வி பாருங்க. 3, 7, 14, 18, 36, 40 டேஷ் கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ இங்க பார்த்தோம்னா இந்த ஒவ்வொரு நம்பருக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்க்குறேன். இப்போ 3 கூட 4 கூட்டினா 7, 7 2ஆல பெருக்குனா 14, 14 கூட 4 கூட்டினா 18, 18 2ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 36, 36, 36 கூட 4 ஆட் பண்ணோம்னா 40. புரியுதான்னு பாருங்க. ஒரு முறை 4 ஆட் பண்ணியிருக்காங்க, இன்னொரு முறை 2 மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே 4 ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ அடுத்ததான் நம்ம பண்ண வேண்டியது 2 மல்டிப்ளை. 40 × 2 என்ன கிடைக்கும் அப்படின்னா 80. புரிஞ்சு முடியுதா? +4 × 2 அந்த ஐடியாவை தான் மாற்றி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 40 × 2 என்ன வந்துடும்னா 80. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 4 80. சரிங்களா? நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ்லாம் உங்கள் நோட்டில் எழுதி வச்சிருந்தீங்க அப்படின்னா, எழுதி வைக்க சொல்லி வந்தோம் சொல்லும் போது இல்லையா? எழுதி வச்சிருந்தீங்கன்னா இந்த ஆன்சர் எப்படி வருது அப்படிங்கிற மெத்தடையும் நீங்கள் அதில் காப்பி பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்த 2வது கேள்வி பாருங்க. 2/3, 3/5, 5/7, 7/11, 11/13 டேஷ். இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம் பிரைம் நம்பர்ஸ், அதாவது தமிழ்ல பகா எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இதை பத்தி ஏற்கனவே தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பகா எண்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2ல இருந்து தொடங்கும். 2, 3, 5, 7, 11, 13, 17, 19 போய்கிட்டே இருக்கும். சரியா? இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ மேலே பாருங்களேன். 2, 3, 5, 7, 11, 2, 3, 5, 7, 11 கண்டினியூவா பிரைம் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ 11க்கு அடுத்து வர வேண்டிய பிரைம் நம்பர் எது அப்படின்னு பார்த்தோம்னா 13 பை, அதே மாதிரி கீழே பாருங்க 3, 5, 7, 11, 13, 3, 5, 7, 11, 13. ஸோ 13க்கு அடுத்ததாக வரக்கூடிய பிரைம் நம்பர் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 17. ஸோ ஆன்சர் 13/17. பிரைம் நம்பர் வச்சு பிரைம் நம்பர்ஸ் தெரிஞ்சிருந்ததுன்னா போதும். இந்த கண்டிப்பா பிரைம் நம்பரை யூஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. என்எம்எஸ்க்கும் சரி, ட்ரஸ்ட்டுக்கும் சரி. சரிங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 3 13/17 அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை. சரிங்களா? அதே மாதிரி இந்த கொஸ்டின்ஸ்லாம் என்எம்எஸ் எழுதுறவங்க மட்டும்தான் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு கிடையாது. அவங்க ட்ரஸ்ட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாடலில் தான் கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ ட்ரஸ்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் இந்த கொஸ்டின்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? அடுத்த தேர்ட் பாருங்க. EDOPRS, SRODE, EDRS. இங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது அப்படியே ரிவர்ஸ்ல இங்க பாருங்க, இது அப்படியே திருப்பி ரிவர்ஸ்ல எழுதுறாங்க. SR அடுத்த 3வது எழுத்தை விட்டுடுறாங்க, மீதி இருக்கிறத அப்படியே எழுதுறாங்க. ODE. இது பாருங்க SRODE. எந்த லெட்டர் மட்டும் விட்டுறாங்க? 3rd லெட்டர். அதே மாதிரி இங்க இருந்து பாருங்க, இப்ப அப்படியே ரிவர்ஸ்ல ED 3rd லெட்டர் O விட்டுறாங்க, RS. பாருங்க EDRS ரிவர்ஸ்ல. அப்ப அடுத்த ஆன்சர் வேணும் அப்படின்னா அதே மாதிரி ரிவர்ஸ்ல எழுதணும். எதை மட்டும் விட்டணும்? 3rd லெட்டரை மட்டும் விட்டணும். பாருங்க SR அடுத்து வர 3rd லெட்டர் D. அதை விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன வரும்? E. அப்ப SRE அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை. எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் 4 SRE. புரியுதா? இவங்க அடுத்தடுத்த எழுத்து 3வது 4வது எழுத்து அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாம ஜஸ்ட் ரிவர்ஸ்ல எழுதியிருக்காங்க. நடுவில் ஒரு எழுத்தை விட்டுறாங்க. சரிங்களா? அடுத்ததா கேள்வி எண் 4. A1A, D4E, G7I, M13U. இப்போ இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த முதல் எழுத்துலாம் பாருங்க. ABC நடுவில் 2 எழுத்து விட்டுட்டாங்க. BCD அடுத்தது EF 2 எழுத்து விட்டுட்டு G HI. அப்ப என்ன பண்ணணும்? அடுத்ததும் 2 எழுத்து விட்டணும். ஏன்னா அடுத்ததான் அவங்க கொஸ்டின் மார்க் கேட்டிருக்காங்க இல்லையா? அப்ப Gக்கு அப்புறம் HI விட்டணும். HI விட்டுட்டோம்னா அடுத்து என்ன கிடைக்கும்? J. ஸோ முதல் எழுத்து J வரணும். இந்த 2 ஆப்ஷன்ல இருக்கு. இந்த 2 ஆப்ஷன்ல J கிடையாது. ஸோ அது வராது. அடுத்ததா நம்பர் பார்த்தீங்கன்னா 1, 4, 7 இங்க டேஷ் வருது இல்லையா? 1 கூட 3 கூட்டணும் அப்படின்னா 4, 4 கூட 3 கூட்டணும்னா 7. அப்ப 7 கூட 3 ஆட் பண்றோம். 7 கூட 3 ஆட் பண்ணோம் அப்படின்னா 10. ஸோ ஜேவுக்கு அடுத்து 10 வரணும். நம்மளுடைய இது பார்த்தீங்கன்னா 2 இடத்துலையுமே ஜேக்கு அப்புறம் 10 தான் இருக்கு. சப்போஸ் ஒரு இடத்துல தான் 10 இருந்தது அப்படின்னா நம்ம அதை ஆன்சர்னு முடிவு பண்ணிட்டு இருக்கலாம். சரியா? அடுத்தது பாருங்க AEI டேஷ் இருக்கு இல்லையா? இப்போ இதுல நம்ம ஃபர்ஸ்டா செகண்டா அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு டவுட். ஏன்னா 3rd 4ம் கிடையாதுன்னு முடிவு பண்ணியாச்சு. இப்போ 3rd இருக்கிறத மட்டும் பார்க்கலாம் பாருங்க. அந்த 3வதா இருக்கிற எழுத்து AEI கொடுத்துருக்காங்க. ஏவுக்கு அப்புறம் BCD 3 எழுத்து விட்டுட்டு E போட்டிருக்காங்க. ஈக்கு அப்புறம் FGH 3 எழுத்தை விட்டுட்டு I போட்டிருக்காங்க. கரெக்டா? அப்ப ஐக்கு அப்புறம் JKL 3 எழுத்தை விட்டுட்டு M போடணும் அப்படின்னு முடிவு பண்ணோம்னா நமக்கு இருக்கிற இந்த ஆன்சர்ல M கிடையாது. அப்ப அவங்க 3 எழுத்தை விடல. வேற என்ன சார் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா
அவங்க பண்ணியிருக்கிற வேலை முதல்ல 3 எழுத்து விட்டாங்களா? இப்போ இங்க பாருங்க, இந்த 2 இடத்துலயும் 3 எழுத்து விட்டு ஐ போட்டாங்களா? அதுக்கப்புறம் ஐக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜே, கே, எல், எம், என் 5 எழுத்தை விட்டுட்டு ஓ. எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னா, இங்க பாருங்க, ஓவுக்கு அப்புறம் அதே மாதிரி 5 எழுத்து விடுங்க. ஓ, பி, கியூ, ஆர், எஸ், டி 5 எழுத்தை விட்டுட்டோம்னா அடுத்து என்ன வருது? யூ. அந்த யூ தான் கரெக்டா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ 3 எழுத்துன்னு விட்டுட்டு அதுக்கடுத்து அவங்க எத்தனை எழுத்தை விட்டுருக்காங்கன்னா 5 எழுத்தை விட்டுருக்காங்க. ஸோ 5 எழுத்தை விட்டோம் அப்படின்னா அப்ப என்ன கிடைக்கும்னா ஓ தான் கிடைக்கும். ஸோ J10O அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை. நம்ம புரிஞ்சு முடியுதா? இது கொஞ்சம் வித்தியாசமான கொஸ்டினா இருக்கு பாருங்க. சரியா? ஃபர்ஸ்ட் எழுத்தும் செகண்ட் நம்பரும் கண்டுபிடிக்கிறது பெரிய பிரச்சனை இல்லை. அந்த தேர்ட் இருக்கிறதால தான் அவங்க அந்த டிஃபிகல்ட்டி வச்சிருக்காங்க. 5th பாருங்களேன். இஃப் மினிஸ்டர் இஸ் ரிட்டன் as RMEITNSI தென் பிரசிடென்ட் இஸ். இப்போ பாருங்க, மினிஸ்டர்ல இருக்கிற ஒரு எழுத்தையும் இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா மினிஸ்டர் MINISTER இப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் இதை வந்துட்டு ஒரு நம்பர் கொடுக்குறேன். 1 2 3 4 5 6 7 8. எதுக்காக இப்படி நம்பர் கொடுக்குறேன்னா அவங்க எந்தெந்த எழுத்தை எங்க கொண்டு வந்து எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறதுக்காக. அவங்க பாருங்க, RM. ஆர் எங்க இருக்கு? 8வது எழுத்து. எம் எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் எழுத்து. ஸோ லாஸ்ட் எழுத்தை முதல்ல எழுதிட்டு அதுக்கு அடுத்தது முதல் எழுத்தை தூக்கி செகண்டா எழுதியிருக்காங்க. அப்ப அதே மாதிரி தான் அவங்க கேட்குற இந்த பிரசிடென்ட் அப்படிங்கிறதுலையும் நம்ம என்ன பண்றோம்? லாஸ்டா இருக்கிற டீயை தூக்கி முன்னாடி எழுதுறோம். அதுக்கு அடுத்தது பியை தூக்கி எழுதுறோம். இப்படிதான் பாருங்க, அங்க எப்படி செஞ்சிருக்காங்களோ அதே ஐடியா. ஸோ ஆன்சர்ல முதல் 2 நம்பர் டிபின்னு வரணும். பார்த்த உடனே தெரிஞ்சிச்சு இது 2ம் கிடையாது. மீதி 2ல ஏதோ ஒன்று. அடுத்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க, இஐ எங்க இருக்கு? ஏதோ ரிவர்ஸ்ல அப்படியே இந்த இ இந்த ஐ. அப்ப லாஸ்டா இருக்கிறது முதல்ல இருக்கிறது. அப்ப அதே மாதிரி பாருங்க, நம்ம டியும் பியும் எழுதிட்டோம். லாஸ்டா இருக்கிறது அடுத்தது என்ன இருக்கு? என் இருக்கு. கரெக்டா? அப்ப நமக்கு வர வேண்டியது டிபிக்கு அடுத்ததா என். சரியா? டிபிக்கு அடுத்தது என். அதே மாதிரி முதல்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா ஆர். அப்ப என் ஆர் வரணும். இது இடத்துல பாருங்க, இங்கேயும் என்ஆர் இருக்கு, இங்கேயும் என்ஆர் இருக்கு. அதுக்கு அடுத்தது ஓகே. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த 4 எழுத்து முடிஞ்சது இல்லையா? அதுக்கப்புறம் இருக்கிற டிஎன். இது பாருங்க, டிஎன். அப்ப ரிவர்ஸ்ல ஒன்று, ஃபார்வேர்ட்ல ஒன்று எழுதியிருக்காங்க. அப்ப அதுபடி இங்க இ, இங்கேயும் இ. அப்ப என் ஆருக்கு அப்புறம் நமக்கு வர வேண்டியது ரெண்டுமே என்னவா இருக்கணும் அப்படின்னா இன்னு இருக்கணும். 2 இடத்துலையுமே அதுதான் இருக்கு. சரி, முடிஞ்சது. இ முடிஞ்சுதா? அதுக்கு அடுத்து பாருங்க, கடைசி என்ன இருக்கு? டி. லாஸ்டா இருக்கிற டி. அதே மாதிரி முதல்ல இருக்கிற எஸ், டிஎஸ் வரணும். பாருங்க, டிஎஸ். இங்க தான் டிஎஸ்ன்னு இருக்கு, இங்க எஸ்ஐன்னு இருக்கு. ஸோ கண்டிப்பா இது கிடையாது. இதுதான் நடுவில் இருக்கிற எழுத்து அப்படியே விட்டுட்டாங்க. ஐங்கிறது நடுவில் அப்படியே வந்துருது. ஸோ எது நமக்கு சரியான விடை அப்படின்னா ஆப்ஷன் 4 தான் இதுக்கு உண்டான சரியான விடை. புரிஞ்சு முடியுதா உங்களுக்கு? அவங்க சொல்லியிருக்கிற ஐடியா வேணா நான் மறுபடியும் ஒரு வாட்டி உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. பிரசிடென்ட்னு இருக்கு. அவங்க கொடுத்த வேர்டு PRESIDENT. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் டி, அதுக்கு அடுத்தது பி, திரும்ப இப்போ லாஸ்டா இருக்கிறது என், அதுக்கு அடுத்தது ஆர், இப்போ லாஸ்டா இருக்கிறது இ, அதுக்கு அடுத்தது இந்த இ, இப்போ லாஸ்டா இருக்கிறது டி, அதுக்கு அடுத்தது இங்க ஃபர்ஸ்ட் இருக்கிறது எஸ் எழுதிட்டு கடைசியா பேலன்ஸ் இருக்கிற நம்பர் ஐ, அதை அப்படியே போட்டாங்க. இதுதான் நமக்கான ஆன்சர். புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ எந்த மாதிரியான அவங்க கொஸ்டின்ஸ் கேட்கலாம், நீங்க அந்த ஏபிசி வச்சு அவங்க எப்படி மாத்திருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. அடுத்தது 6th ஒன் பாருங்க. ரஸ்ட் ஈக்குவல் டு 9687 அண்ட் டன் ஈக்குவல் டு 23 12 13 22. ஹவ் வில் யூ கோட் டீம்? டீம்ங்கிறதுக்கு எப்படி கோட் பண்ணுவீங்க? அவங்க இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஏபிசிடியை தலைகீழா எழுதியிருக்காங்க. ZYXWVUTSRQPONM. நம்ம இந்த மாதிரி எழுதுவோம் இல்லையா? அதை ஏற்கனவே எழுதி வைக்க சொல்லியிருக்கோம். NMLKJJFEDCBA. நீங்க எழுதிட்டு வரீங்கன்னா ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ABCDEFGHIJKLMN ஓபின்னு உங்களுக்கு கரெக்டா வந்துடும். அப்படி இல்லைன்னா ரிவர்ஸ்ல இங்க இருந்து ஏபிசில இருந்து எழுதிட்டு வரலாம். இப்போ இதில் இவங்க ரஸ்ட்டுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிவர்ஸ்ல 1 2 3 4 5 6 7 8 ZYXWVUTSRQ. ரஸ்ட் பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9. 6ங்கிறது ரிவர்ஸ்ல 9வது எழுத்து, அந்த 9 போட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொன்றுத்துக்கும் ரிவர்ஸ்ல இருந்து எத்தனாவது எழுத்து அதை போட்டிருக்காங்க. அப்ப அதுபடி டீமுக்கு என்னன்னு பார்க்கணும். டீம் டி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நீங்க இசட்ல இருந்து பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா டி எங்க இருக்குன்னா 7வது எழுத்தா இருக்கு. அப்போ ஆன்சர்ல எல்லாத்துலயும் முதல்ல ஏ தான் இருக்கு. இ எங்க வரும்னு பாருங்க. நீங்க இ முதல்ல இருந்து என்னன்னு கூட கிடையாது. இப்படி ரிவர்ஸ்ல எழுதிட்டு வரும்போது 26 25 24 23 22. அப்ப இ எங்க வந்துடும் அப்படின்னா 22வது எழுத்தா வந்துடும். ஸோ இது ஆன்சர் இல்லை, இது ஆன்சர் இல்லை, இது ஆன்சர் இல்லை. எதுதான் நம்முடைய ஆன்சரா இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் பி தான் இருக்கும். ஏன்னா மற்ற எல்லாத்துலயுமே அவங்க 23ன்னு கொடுத்து வச்சிருக்காங்க ஈக்கு.
கரெக்டான ஆன்சர் 22. ஸோ ஆப்ஷன் 2ல தான் அது இருக்குன்றதால நீங்கள் முடிவு பண்ணிடலாம். ஏன்னா அடுத்த வச்சு கூட யோசிக்கலாம். ஏங்கிறது ரிவர்ஸில் வரும்போது 26வது எழுத்து, எம் பார்த்தீங்கன்னா 14வது எழுத்து. முடிஞ்சு பாருங்க. ஏபிசிடியை அப்படியே அவங்க ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க. இதுதான் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறப்பவே முதல்ல நீங்கள் ஏபிசிடியை தலைகீழாகவும் நேராகவும் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா கொஸ்டினுக்கெல்லாம் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? அடுத்த 7வது கேள்வி பாருங்க. இது நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? இந்த மாதிரி சர்க்கிள் கொடுத்துட்டு கீழே இருக்கிற வேர்டுக்கு எது மேட்ச் ஆகும் அப்படி கீழே கொடுத்துருக்காங்க அந்த 3 வேர்ட்ஸுக்கு மேட்ச் ஆகிற சிம்பிள் எது அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். கொஸ்டின் பாருங்க. மேங்கோஸ், ஃப்ரூட்ஸ், வீட் இப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேங்கோஸ், ஃப்ரூட். மேங்கோ அப்படிங்கிறது ஒரு ஃப்ரூட். கரெக்டாக ஃப்ரூட்டுக்குள்ளாடி எது வந்துடும்? மேங்கோ வந்துடும். ஆனால் வீட் அப்படிங்கிறது, வீட்னா கோதுமை. கோதுமை அப்படிங்கிறது பழத்துக்குள்ளாடி வராது பாருங்க. அது ஒரு தனி செட்டு. அப்போ எந்த ஆன்சர் கரெக்டு? சி. நம்ம போட்ட டயக்ராம் படி வந்திருக்கு பாருங்க. சீன் போட்டு நீங்க இங்க சியை 3 டிக் பண்ற கூடாது. சி எங்க இருக்கு? 2ல இருக்கு. அவங்க ஏபிசிடின்னு லைனா ஆப்ஷன் கொடுக்கல பாருங்க. ஏசிபிடின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சிங்கிற ஆன்சர் எங்க இருக்கு அப்படின்னா 2ல இருக்கு. ஒருவேளை நம்ம கோடிங் ஷீட் கொடுக்குறோம்னா அப்போ ஷேட் பண்ணும்போது கவனமா பண்ணணும். சி 2ல இருக்கிறதால ஆன்சர் என்ன வந்துடும் அப்படின்னா 2. சரிங்களா? அடுத்து இதே மாடல்ல இன்னொரு கொஸ்டின் கொடுத்துருக்கோம் பாருங்க. மேல், ஃபாதர்ஸ், பாய்ஸ் இப்படின்னு கொடுத்துருக்கோம். மேல், ஃபாதர், பாய்ஸ். இப்போ இதில் மேல் ஃபாதர் எடுத்துக்கலாமே. ஃபாதர் எல்லாருமே கண்டிப்பா என்னவா இருப்பாங்க அப்படின்னா மேலா இருப்பாங்க. அப்படிதானே? ஃபாதர் இப்போ இது மேல்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மேல் எல்லாருமே ஃபாதரா இருக்கணும்னு கிடையாது. ஸோ அதனால தான் வெளியில இருக்கிற செட்டு. ஆனா மேல் ஃபாதர் எல்லாருமே கண்டிப்பா என்னவா இருப்பாங்க? மேலா இருப்பாங்க. ஆச்சா? அடுத்ததா பாய்ஸ் வருவோம். பாய்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பாய்ஸுங்கிற மேலா இருக்கிறவங்க மேலுக்குள்ளாடி தான் எது வரும் அப்படின்னா பாய்ஸ் வரும். ஏன்னா பாய்ஸ் எல்லாருமே யாருதுன்னா மேல் தான். ஏன்னா எங்க ஊரில் அவங்க சைல்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த கொஸ்டின் நல்லா கவனிச்சுக்கோங்க. இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய கொஸ்டின். என்னன்னா இந்த இடத்துல சைல்டுன்னு சில நேரம் மாற்றி கொடுக்குறாங்க, சில நேரம் பாய்ஸ்ன்னு கொடுக்குறாங்க. சரிங்களா? இப்போ மேலில் இருக்கிறவங்கள நிறைய மேலுக்குள்ளாடி ஃபாதர் வந்துருவாங்க. கரெக்டாக அப்படி கூட வச்சுக்கலாம். ஃபாதருக்குள்ளாடி மேல் வந்துருவாங்க. பாய்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. பாய்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக எதில் தான் வருவாங்க? ஆண் இனத்தில் தான் வருவாங்க. நான் கரெக்டா? இவங்க கேர்ள்ஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா அவங்க தனி செட்டாக போயிட்டு இருப்பாங்க. பாய்ஸ்ன்றவங்க கண்டிப்பாக எதுக்குள்ள வருவாங்கன்னா மேலுக்குள்ள தான் வருவாங்கன்றதால அவங்களும் உள் செட்டில் தான் வருவாங்க. அப்போ இதுக்கு சரியான விடை எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏவை எங்க கொடுத்துருக்காங்க? 3rd ஆப்ஷனா கொடுத்துருக்காங்க பாருங்க. புரிஞ்ச முடியுதா? இதுல அவங்க கொஸ்டினை சில நேரம் இப்படி மாத்தி கேட்குறாங்க. எப்படின்னா மேல், ஃபாதர்ஸ், சைல்டுன்னு கொடுக்குறாங்க. சைல்டுன்னு கொடுத்தாங்கன்னா அப்ப பாத்தீங்கன்னா ஃபாதர்ஸ் எல்லாருமே மேலு, சைல்டுல கொஞ்சம் பேர் பாத்தீங்கன்னா மேலா இருக்கலாம், கொஞ்சம் பேர் இதுவா இருக்கலாம், என்னவா இருக்கு, ஃபாதரா வராது. கரெக்டா? அப்போ இதுல வராது, இப்படி மட்டும் வரும். அப்போ இந்த டயக்ராம் வராது. இந்த டயக்ராம் தப்பா இருக்கு. மேல்ல கொஞ்சம் பேர் சைல்டா இருக்கலாம், மீதி இருக்கிறவங்க என்னவா இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எப்போ? சைல்டுன்னு கொடுத்தாங்கன்னா. இங்க பாய்ஸ்ன்னு கொடுத்துருக்கிறதால நமக்கு உண்டான சரியான விடை ஆப்ஷன் ஏ. சரிங்களாமா? அடுத்ததா கேள்வி எண் 9. இது ஈஸியாக தான் இருக்கும். இது ஒன்றும் இல்லை. லிக்யூட், பெட்ரோலியம், டீசல். இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோல், டீசல் ரெண்டுமே என்னது தான்? லிக்யூடு தான். ஸோ லிக்யூடுக்குள்ளாடி பெட்ரோலும் வரும், டீசலும் வரும். ஆனால் டீசலும் பெட்ரோலும் ஒன்று கிடையாது, ரெண்டும் வேற வேற. அப்போ ஒரு பெரிய சர்க்கிளுக்குள்ளாடி 2 சின்ன சின்ன சர்க்கிள் தனித்தனியா. ஸோ ஆன்சர் பி. பி எங்க கொடுத்துருக்காங்க? 2nd ஆப்ஷன். புரிஞ்சு முடியுதுங்களாமா? சரியா? அடுத்ததா கேள்வி எண் 10. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் இன் த ஃபிகர். இதுல மொத்தம் எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப ஈஸியா கவுண்ட் பண்ணலாம் பாருங்களேன். இது ஒரு பெரிய ஸ்கொயர். கரெக்டா? 1, 2, 3, 4. இது மொத்தமா சேர்த்து இது ஒரு 5. அதே மாதிரிதான் இங்கேயும் 6, 7, 8, 9. இது மொத்தம் சேர்த்து இது ஒரு பெரிய ஸ்கொயர் 10. இது வரைக்கும் 10 ஆச்சு. ஆனா நீங்க 10 ஆன்சர் சொல்லிட்டீங்க அப்படின்னா தப்பு. ஏன் அப்படின்னா நல்லா கவனிங்க. நம்ம இதுதான் ஒரு ஸ்கொயரா எடுத்தோம் இல்லையா? நடுவில் இங்க ஒரு ஸ்கொயர் இருக்கு பாருங்க. இதோ. ஸோ இது ஒன்று சேர்த்தோம் அப்படின்னா இது என்னவாயிடும்? 11 ஆயிடும். 10, இது ஒரு 1, 11. ஆனா இதுவும் சரியில்லை. இன்னொரு ஸ்கொயர் இருக்கு. எப்படின்னா இதை பாருங்க. இதை இப்படி திருப்பி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ஒரு ஸ்கொயரா வரும். ஸோ 11 + 1 நமக்கு மொத்தம் எத்தனை ஸ்கொயர் வந்துடும் அப்படின்னா 12 ஸ்கொயர் வந்துடும். ஸ்கொயருக்கான கான்செப்ட் என்ன? அது வந்து 90 டிகிரியை ஃபார்ம் பண்ணணும். நீங்க இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இது எத்தனை டிகிரி தான் ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா 90 டிகிரி தான் ஃபார்ம் பண்ணும். அப்படிங்கிறதால இது ஒரு ஸ்கொயர் தான். 4 சைடும் ஈக்குவலாக தான் இருக்கும், டயகனல்ஸும் ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ இது என்னது அப்படின்னா இது ஒரு ஸ்கொயர் தான். ஸோ மொத்தமாக இதில் இருக்கக்கூடிய ஸ்கொயர் மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 12 ஸ்கொயர்ஸ் இதில் நமக்கு இருக்கு. சரிங்களாமா? அடுத்ததா 11வது கேள்வி. இங்க பாருங்க, ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி 3 ட்ரையாங்கிள் கொடுத்துட்டு அதுக்குள்ள சில லெட்டர்ஸ் வச்சு கொஸ்டின் கொடுத்துருக்கோம். DFH JMP RV கொஸ்டின் மார்க் இப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா? இங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இதுல டி அப்படிங்கிறது 4வது எழுத்து. கரெக்டா? எஃப் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா 6வது எழுத்து. ஹெச் அப்படிங்கிறது 8வது எழுத்து. சரி, அடுத்தது இங்க வரும். ஜே அப்படிங்கிறது பார்த்தோம்னா 10வது எழுத்து. எம்ங்கிறது 13வது எழுத்து.
பி அப்படிங்கிறது 16வது எழுத்து. இங்க ஆர் அப்படிங்கிறது 18வது எழுத்து. பி அப்படிங்கிறது 22வது எழுத்து. அப்ப இங்க என்ன வரணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட கொஷின். கரெக்டா? ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். இங்க பாருங்க, இது 4வது எழுத்து. 4 + 2 6, 6 + 2 8. ஸோ இதுக்கு அடுத்து எத்தனையாவது எழுத்து எழுதுறாங்களோ அதே மாதிரி இப்போ 4 கூட நடுவில் இப்படி கூட யோசிக்கலாம். நடுவில் ஒரு எழுத்தை விட்டுட்டு அடுத்தது எழுதியிருக்காங்க, இங்க ஒரு எழுத்தை விட்டுட்டு இல்லை 4 6 8. இங்க அது மாதிரி பாருங்க 10 13 16. கரெக்டா? அப்ப 10 + 3 13, 13 + 3 16. அப்ப அதே மாதிரி இங்க பாருங்க 18 ஒரு 4 22, 22 ஒரு 4 26. அப்ப இப்ப நம்ம இங்க எழுத வேண்டியது 26வது எழுத்து. 26வது எழுத்து என்ன? இசட். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 4 இசட் அப்படிங்கிறது தான். இது நீங்க வேற மெத்தட்ல எப்படி யோசிச்சிருப்பீங்கன்னா, டிக்கு அப்புறம் இ விட்டுட்டாங்க, எஃப் எழுதியிருக்காங்க. எஃப்க்கு அப்புறம் ஜி விட்டுட்டாங்க, ஹெச் எழுதியிருக்காங்க. ஒரு எழுத்தை விட்டுட்டு இப்படி யோசிக்கலாம். இங்க ஜேவுக்கு அப்புறம் கேஎல் 2 எழுத்தை விட்டுட்டு எம், எம்முக்கு அப்புறம் என்ஓ 2 எழுத்தை விட்டுட்டு பி. அதே மாதிரி இங்க ஒரு எழுத்து விட்டாங்க, இங்க 2 எழுத்து. இங்க அதே மாதிரி பாருங்க, ஆறுக்கு அப்புறம் எஸ்டியு 3 எழுத்தை விட்டுட்டு வி. இங்க WXY அதே மாதிரி 3 எழுத்தை விட்டோம்னா அடுத்து வரக்கூடியது இசட். ஸோ நீங்க எந்த மெத்தட்ல யோசிச்சாலும் கரெக்ட் தான். அது எத்தனையாவது நம்பர் அப்படின்னு பார்த்து அதை வச்சு யோசிக்கலாம். இல்லை இது மாதிரி நடுவில் எத்தனை எழுத்து விட்டுருக்காங்க அப்படின்னு யோசிக்கலாம். எப்படி யோசிச்சிங்கனாலும் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் சேமாக தான் வரும். சரிங்களாமா? அடுத்ததா கேள்வி எண் 12. இங்க பாருங்க, சுத்தி சில நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க, நடுவில் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்க என்ன ஐடியாவை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்றாங்க, பெருக்குறாங்க. I3 15, இது ரெண்டத்தையும் பெருக்குறாங்க. 6 2 12. 15யும் 12யும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 27. ஆனா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? 28. அதாவது ஒரு நம்பரை பிளஸ் பண்ணியிருக்காங்க. சரி, அதே மாதிரி இங்க பார்ப்போம். 4 5 20. இங்க பார்த்தோம்னா 6 7 42. 20 42யும் கூட்டணும் அப்படின்னா 62. நடுவில் என்ன கொடுத்துருக்காங்க? 63. அதாவது 1 பிளஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்டா? அதாவது இந்த கார்னர் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி வர ஆன்சரோட 1 பிளஸ் பண்றாங்க. அப்ப அதே மாதிரி தான் இங்கேயும் செய்யணும். பாருங்க, 8 9 72, 4 3 12, 72யும் 12யும் கூட்டணும்னா 84. ஆனால் ஆன்சர் 84 கிடையாது. எல்லாத்துக்கூடயும் அவங்க என்ன பண்றாங்க? 1 பிளஸ் பண்றாங்க. அப்ப 84 கூட 1 கூட்டணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 85. ஸோ 85 அப்படிங்கிறது தான் இதற்குண்டான சரியான விடை. புரிஞ்சுக்க முடியுதா? சரியா? அடுத்ததா கேள்வி எண் 13. விச் லெட்டர் ரீப்ளேஸ் த கொஷின் மார்க்? இந்த கொஷின் மார்க் கொடுத்த இடத்துல எந்த நம்பர் வரணும், இல்லை எந்த எழுத்து வரணும்னு கேட்குறாங்க. ஒண்ணுமே இல்லை பாருங்க, ஏபிசிடியில் 6ங்கிறது 18வது எழுத்து. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 81. 18 என்ன பண்ணா 81 ஆகும்? வெரி குட். அப்படியே திருப்பி எழுதுனா 81. ஒய்ங்கிறது 25வது எழுத்து. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 52. 25 அப்படியே திருப்பி எழுதுனா 52. எக்ஸுங்கிறது 24வது எழுத்து. 24 அப்படியே திருப்பி எழுதுனா 42. அப்படின்னா இங்க 91 கொடுத்துருக்காங்க. ஸோ 91 திருப்பி எழுதுனா வரக்கூடியது. அதாவது 19 திருப்பி எழுதுனா 91 வரும். அப்ப ஏபிசிடியில 19வது எழுத்து எதுன்னு தெரியணும். நம்ம அதுதான் முதல்ல என்ன பண்ண சொல்லிட்டோம்? ஏபிசிடி எழுதி வைக்க சொல்லிட்டோம். ஸோ ஏபிசிடியில் 19வது வரக்கூடிய எழுத்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ். நீங்க கண்டிப்பா இந்த கொஸ்டின்லாம் அட்டன் பண்றீங்க அப்படின்னா முதல்ல நோட்ல ஏபிசிடி எழுதி வச்சுக்கோங்க. அதை எழுதி வச்சுக்கிட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஏன்னா ஒரு முறையும் ஏபிசிடி எழுதிட்டு இருந்தோம் அப்படின்னா கஷ்டம் பாருங்க. சரிங்களாமா? அடுத்ததா கேள்வி எண் 14. நம்பர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு கீழே சில சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த சிம்பிளை வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இங்க பார்த்தீங்கன்னா 1 2 3 ஒரு சிம்பிளுக்கும் ஒரு நம்பர். கரெக்டா? அதுல இருந்து இப்ப கீழே பாருங்க, இந்த சிம்பிளுக்குலாம் என்னென்ன நம்பர் வருதோ அதை எழுதிட்டா முடிஞ்சிச்சு. இந்த ஸ்கொயருக்கு என்ன நம்பர் வருது? 4. ஸோ ஆன்சர்ல முதல்ல 4 வரணும், எல்லாத்துலயும் இருக்கு. அடுத்தது இது பாருங்க, டெல். இந்த டெல்லுக்கு என்ன வருதுன்னு பார்த்தோ, இதுக்கு என்ன வருது? 9. அப்ப 4க்கு அப்புறம் 9 வரணும். இங்க 8 போட்டிருக்காங்க, இங்க 4க்கு அப்புறம் 2 போட்டிருக்காங்க. இது 2 இல்லை. அடுத்தது ஷை. இந்த சிம்பிளுக்கு அந்த வேல் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த சிம்பிளுக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 2. ஸோ அடுத்து வரக்கூடிய நம்பர் 2. இங்க 2 இடத்துலையுமே 2 தான் இருக்கு. அடுத்தது பாருங்க, சர்க்கிளுக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 5. ஸோ அடுத்தது வர வேண்டிய நம்பர் 5. 2 இடத்துலையும் 5 தான் இருக்கு. கடைசியா ஆல்ஃபா, இந்த ஏ மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 3. ஸோ கடைசியா வரக்கூடிய நம்பர் 3. ஆனா இங்க என்ன கொடுத்துட்டாங்க? 8 கொடுத்துட்டாங்க. ஸோ இது ஆன்சர் கிடையாது. ஆப்ஷன் 3 தான் இதற்குண்டான சரியான விடை. புரியுதா? அந்தந்த சிம்பிளுக்கு உண்டான நம்பர் என்ன அப்படின்னு பார்த்து எழுதுனீங்கன்னா முடிஞ்சிச்சு பாருங்க. ஓகேவா? அடுத்ததா 15வது கேள்வி. இதுல பாருங்களேன், இதுல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு அதுல கொஸ்டின் மார்க் கொடுத்து கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, இது ரெண்டுத்துக்கு என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போதும். இதுல பாருங்க, இந்த பக்கம் இருக்கிற இந்த டாட்டு கீழ் பக்கம் அப்படியே ஆப்போசிட்ல திரும்பி இருக்கு. சரியா? அதே தான் இந்த பக்கம் பார்த்துருக்கிற இந்த 2 லைனும் அப்படியே ஆப்போசிட்ல. ஸோ ஃபர்ஸ்ட் டயக்ராம்ல இருந்து செகண்ட் டயக்ராம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜஸ்ட் இதை ஆப்போசிட்டா திருப்பி இருக்காங்க. அப்ப இங்கேயும் நாம என்ன பண்ணணும்னா இந்த இதை ஆப்போசிட்டா திருப்புறோம்னா கீழே டாட் வந்துடும்,
ஆரோ மார்க் மேலே வந்துடும், இது இந்த பக்கம் வந்துடும். புரிஞ்சு முடியுதான்னு பாருங்க. இருக்கிறது அப்படியே ஆப்போசிட்ல. ஸோ கீழே டாட் வரணும், மேலே ஆரோ மார்க் வரணும். கீழே இருக்கிற 4 ஆப்ஷன்ல எங்க அந்த மாதிரி இருக்குன்னு பாருங்க. கீழே டாட்டு, மேலே ஆரோ மார்க். அப்படி பார்த்தோம் அப்படின்னா இதோ இங்க ரவுண்டு வந்துருது, எல்லோ ஒயிட் ரவுண்டு, அப்ப இது கிடையாது. இங்க கீழே ஆரோ மார்க் வருது, இதுவும் கிடையாது. இங்கேயும் கீழே ஆரோ மார்க் வருது, அப்ப இதுவும் கிடையாது. ஸோ நம்ம சொன்ன கண்டிஷன் படி கரெக்டா வரக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 4th ஆப்ஷன் தான் கரெக்டா வருது பாருங்க. கீழே டாட்டு, மேலே ஏரோ மார்க்கு, இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் கரெக்டாக திரும்பி இருக்கு. ஸோ இந்த கேள்விக்கு எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னா 4வது ஆப்ஷன் தான் சரி. சரிங்களாமா? அடுத்ததா கேள்வி எண் 16. இங்கேயும் அப்படிதான் 4 டயக்ராம் கொடுத்துட்டு அதில் எது டிஃப்ரெண்ட் ஆனதுன்னு கேட்டிருக்காங்க. ஆட் ஒன் அவுட் எது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பாருங்களேன், நீங்களே பார்த்தாலே கரெக்டாக சொல்லலாம். 1ஆவதா, 2ஆவதா, 3ஆவதா, 4ஆவதா, உங்களுக்கு என்ன ஐடியா தோணுதுன்னு பார்க்கலாம். எல்லாத்துக்கும் சுற்றி சர்க்கிள் தான் கொடுத்துருக்காங்க. உள்ள பாருங்க, இங்கே ரெக்டாங்கிள், இங்கே பென்டகன் 5 சைடு, இங்கே ட்ரையாங்கிள் 3 சைடு இருக்கிற மாதிரி. இது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே ஸ்ட்ரெயிட் லைன்ஸ், நேர்கோடா போட்டிருக்காங்க. கரெக்டா? ஆனால் இதில் மட்டும் பாருங்க, இங்கே ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு இந்த இடத்த ஒரு கர்வு மாதிரி போட்டிருக்காங்க பாருங்க. அப்போ பொருந்தாதது எது அப்படின்னா 4வது ஆப்ஷன் தான் பொருந்தாதது. நம்ம புரியுதா? இது எல்லாத்துலேயும் 3 ஆப்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிறது எல்லாமே ஸ்ட்ரெயிட் லைன் தான். எப்படி கொடுத்தாலும் எல்லாமே ஸ்ட்ரெயிட் லைன். ஆனால் இதில் கொடுத்துருக்கிறது மட்டும்தான் இந்த சைடில் கர்வு மாதிரி வளைஞ்சு கொடுத்துருக்காங்க, வேற எதுவும் இல்லை. அப்போ இதில் பொருந்தாதது ஆப்ஷன் 4, 4வது ஆப்ஷன். சரிங்களா? அடுத்ததா 17. சிட், சீட், ஃபிட், ஃபீட். அப்போ ஹிட்டுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். இந்த நடுவில் ஐ எடுத்துட்டு இஏ போட்டுறாங்க, எஸ்இன்டியும் அப்படியே போட்டாங்க. எஃப்ஐடியில் இருக்கிற ஐஏ எடுத்துட்டு இஏ போட்டாங்க, எஃப்இன்டியும் அப்படியே போட்டாங்க. அப்போ ஹெச்ஐடியில் இருக்கிற ஐஏ எடுத்துட்டு என்ன போடணும்? இஏவும் போட்டுடணும். ஃபர்ஸ்டையும் லாஸ்ட்டையும் அப்படியே எழுதிடணும். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? ஹெச், லாஸ்ட் என்ன இருக்கு? டி. அப்போ ஆன்சர் ஹெச்இஏடி, ஹெட். இந்த செகண்ட் ஆப்ஷன் தான் இதுக்கானது கரெக்டானது. இதில் அவங்க வேற எந்த ரூலையும் யூஸ் பண்ணல. சரிங்களா? அடுத்ததா கேள்வி எண் 18. ரோம், மோர், பிஃப், 5, ருப். இப்போ இதுவும் பாருங்க, அங்கே மேலே சொன்ன மாதிரியே தான். ஃபர்ஸ்ட் ROM ரோம்னு கொடுத்துருந்தாங்களா, இது அப்படியே திருப்பி எழுதுனா என்ன வரும்? MOR, எக்ஸ்ட்ராவா ஒரு வி சேர்த்துட்டாங்க. பிஃப், இதை திருப்பி எழுதுனா என்ன வரும்? FIV, கடைசியாக என்ன சேர்த்துட்டாங்க? ஒரு இ சேர்த்துட்டாங்க. அப்போ பாருங்க, RUP திருப்பி எழுதுனீங்கன்னா PUR, கடைசியாக என்ன சேர்த்துருக்காங்க? எல்லாத்துலேயும் ஒரு இ சேர்த்துருக்காங்க. அப்போ அந்த இயை சேர்த்துட்டோம்னா ஆன்சர் PURE அப்படிங்கிறது தான் இதுக்கு சரியான விடை. சரிங்களாமா? அடுத்ததா கேள்வி எண் 19. இதில் பாருங்க, டயக்ராம் கொடுத்துட்டு அடுத்ததாக வரக்கூடிய டயக்ராம் எது அப்படின்னு நம்மள கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ஈஸி தான். பாருங்க, இங்கே ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு கடைசியாக தான் கொஸ்டின் மார்க் கேட்டிருக்காங்க. கடைசியாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ப்ளஸ்ஸை சுற்றி 4 பக்கமும் டாட் வச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் இங்கே இந்த ஷேப்பில் கொடுத்துட்டு, அந்த டைமண்ட் ஷேப்பில் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக அந்த டைமண்டை சுற்றி 4 டாட். அப்போ அதே மாதிரி நமக்கு ஆன்சர்லையும் இந்த ஷேப் அப்படியே வந்துடணும். இதை சுற்றி 4 பக்கமும் என்ன வந்துடணும் அப்படின்னா 4 டாட் வந்துடுச்சுன்னா முடிஞ்சிடுச்சு. பாருங்க, அப்போ இது கிடையாது, இது கிடையாது, இது உள்ள வந்திருக்கு, இதுவும் கிடையாது. ஸோ தேர்டு தான் இதுக்கு உண்டான சரியான விடை. நம்ம புரிஞ்சுக்க முடியுதா? சரியா? அந்த டயக்ராமை பார்த்து அதில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க, தர்க்க ரீதியாக கீழ்காணும் வார்த்தைகளை வரிசைப்படுத்தினால் கிடைப்பது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க வேர்ட்ஸ் கொடுத்துட்டு இதை வரிசைப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. 2 விதத்துல எப்பவுமே வரிசைப்படுத்தலாம். சின்னதுல இருந்து பெருசு, பெருசுல இருந்து சின்னது. அவங்க ஏதாவது ஒன்றுக்கு தான் ஆன்சரா கொடுத்துருப்பாங்க. இப்போ இதுல பாருங்களேன், நான் முதல்ல பெருசுல இருந்து சின்னதுன்னு எடுத்துக்கிறேன், இல்லை சின்னதுல இருந்து பெருசு எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இதுல பெருசுன்னா எது? யூனிவர்ஸ், நம்ம அண்டம், அண்டவெளின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. பாருங்களேன், கொடுத்துருக்கிற கொஸ்டின்ஸ் என்னன்னா டெல்லி, யூனிவர்ஸ், தாஜ்மஹால், வேர்ல்டு, இந்தியா. யூனிவர்ஸ் அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலே ரொம்ப பெருசு. அதுக்குள்ள இருக்கிறது தான் நம்மளுடைய உலகம். அப்ப பிக்கு அப்புறம் எது வரும்? டி. இந்த உலகத்துல இருக்கிற ஒரு நாடு தான் எது? இந்தியா. அப்ப டிக்கு அப்புறம் இ. இந்தியாவில் இருக்கிற ஒரு இடம் தான் டெல்லி, அப்போ ஏ. டெல்லியில் இருக்கிற ஒரு இதுதான் தாஜ்மஹால், அப்போ சி. ஸோ ஒன்று BDEACன்னு கொடுத்துருக்கணும், இல்லை இது அப்படியே திருப்பி CAEDBன்னு கொடுத்துருக்கணும். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான் கொடுத்துருப்பாங்க. பாருங்க, BDEAC கிடையாது. அடுத்ததா CAEDB, CAEDB இதை தான் கொடுத்துருக்காங்க. புரியுதா? சின்னதுல இருந்து பெருசா போயிருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சின்னதுல இருந்து பெருசு. அப்போ ஃபர்ஸ்ட் அவங்க சொல்லியிருக்கிறது சின்னது எது இருக்கிறதுலையே? தாஜ்மஹால். அப்ப தாஜ்மஹால், தாஜ்மஹால் எங்க இருக்குன்னு பாக்குறாங்க. தாஜ்மஹால் டெல்லியில இருக்கு. டெல்லி எங்க இருக்கு? இந்தியாவில் இருக்கு. இந்தியா எங்க இருக்கு? இந்த வேர்ல்டுல இருக்கு. இந்த வேர்ல்டு எங்க இருக்கு? இந்த யூனிவர்ஸ்ல இருக்கு. அப்போ CAEDBங்கிறது தான் இதற்குண்டான சரியான விடை. சரிங்களாமா? அடுத்ததா கேள்வி எண் 21. ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட். பொருந்தாததை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரீம், சி, ரிவர், ப்ரூக்.
நம்ம இதே மாதிரி ஸ்ட்ரீம்ங்கிற ஒரு வார்த்தையை வச்சு போன கொஸ்டின் பேப்பர்ல ஒரு கொஸ்டின் கொடுத்திருந்தோம். ஆக நான் சொல்லும்போது அந்த ஸ்ட்ரீமுக்கான வேர்டு வந்து ஆக்சுவலா உங்களுக்கு தப்பா சொல்லியிருந்தேன். அது அந்த கொஸ்டின் பேப்பர்ல ஒரு சிலர் அதை கீழே கரெக்டாவே சொல்லியிருந்தீங்க, சந்தோஷம். அதுல ஸ்ட்ரீம் என்ற வார்த்தைக்கு நான் அந்த STEAM ஸ்ட்ரீம்னு யோசிச்சு நீராவி அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்லிட்டேன். ஸ்ட்ரீம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஓடை, நீர், அந்த ஓடை சொல்லுவாங்க இல்லையா, தண்ணி ஓடும் இல்ல, அந்த ஓடை அப்படிங்கிறது அர்த்தம். நீரோடை இல்ல ஓடை அப்படிங்கிறது ஸ்ட்ரீம், STREM. அந்த போன கொஸ்டின் பேப்பர்ல சொல்லியிருந்த அதுக்கான ஆன்சரை மாத்திக்கோங்க, சரிங்களா? சி அப்படின்னா தெரியும், கடல். ரிவர் அப்படின்னா தெரியும், ஆறு. ப்ரூக் அப்படிங்கிறது எதை தான் குறிக்கும் அப்படின்னா ஓடை, நீரோடையை தான் குறிக்கும். இதுல எது சார் வித்தியாசமானதுன்னு பார்த்தோம்னா ஓடை, ஆறு, நீரோடை இதெல்லாம் பாத்தீங்கன்னா சின்னது. இல்ல அப்படின்னா இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல நிக்காம ஓடிட்டே இருக்கக்கூடியது, ஓடை, நீரோடை, ஆறு அப்படிங்கிறதுலாம். ஆனா கடல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இதுல இருந்து வித்தியாசமானது, ஓடக்கூடியது கிடையாது, ஸ்டேபிளா இருக்கக்கூடியது. சார் அதில் அலறிக்குதே அப்படின்னா நீங்க உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். ஓடை, ஆறு, நீரோடை இதெல்லாம் ஒரு செட்டு. இதுல வித்தியாசமானது எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சி, கடல் அப்படிங்கிறது தான் டிஃப்ரெண்டானது, சரிங்களா? அடுத்ததா 22. இங்கே என்னதான் கேட்டிருக்காங்கன்னா பொருந்தாததை தேர்ந்தெடுத்து தான் கேட்டிருக்காங்க. VCAX PKJQ NFDP KHGM. இப்போ இங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்க பாருங்க, முதல் எழுத்து கடைசி எழுத்து V W விட்டுட்டு X, இங்க இருந்து தேர்டும் செகண்டும் A B விட்டுட்டு C ஒரு எழுத்து விட்டுருக்காங்க. இங்க P அடுத்த எழுத்து Q, இங்க J அடுத்த எழுத்து K, இங்க ஒரு எழுத்து விட்டுருந்தாங்க, இங்க அடுத்த எழுத்து எழுதியிருக்காங்க. ஓகே, மீதிக்கு பார்ப்போம். N O விட்டுட்டு P, D E விட்டுட்டு F ஒரு எழுத்து விட்டுருக்காங்க. K L விட்டுட்டு M, G H விட்டுல அப்படியே H போட்டிருக்காங்க. அதாவது ஒன்று விட்டா ரெண்டு இடத்துலையும் ஒரே மாதிரி ஒரு எழுத்தை விட்டு போட்டிருக்காங்க. இல்லை அப்படின்னா எந்த எழுத்தையும் விடாம அடுத்தடுத்த எழுத்தை போட்டிருக்காங்க. அப்ப அப்படி பார்க்க போனா இங்கேயும் அதே மாதிரி தான் போட்டிருக்கணும். ஆனா இங்க என்ன பண்ணிருக்காங்க, இங்க ஒரு எழுத்தை விட்டுட்டு போட்டிருக்காங்க, நடுவில் ஒரு எழுத்தை விடாம போட்டிருக்காங்க. அப்ப இதுல பொருந்தாது எது அப்படின்னா KHGM தான். சொல்ல போனா இங்க ஒரு எழுத்தை விட்டு போட்டிருக்காங்க, இங்க ஒரு எழுத்தை விடாம போட்டிருக்காங்க, இங்க ஒரு எழுத்தை விட்டு போட்டிருக்காங்க. அப்ப அடுத்து ஒரு எழுத்தை விடாம தான் போட்டிருக்கணும், K, இங்க L போட்டிருக்கணும், இங்க நடுவில் GH, அது பிரச்சனை இல்லை. ஸோ இங்க L போட்டிருந்தாங்கன்னா இதுவும் அந்த கான்செப்டுக்கு கரெக்டா இருக்கும். ஆனா அவங்க M போட்டுட்டாங்க. அப்ப இதுல பொருந்தாதது ஆப்ஷன் 4. ஓகேவா? அடுத்ததா கேள்வி எண் 23. கீழே கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தையிலிருந்து உருவாக்க முடியாத வார்த்தையை தேர்ந்தெடு. நம்ம இந்த மாடல்ல ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா? இப்ப மெஷர்மெண்ட் ENSURE, ENSURE எல்லாமே இருக்கு. அப்ப இதை உருவாக்க முடியும். என்டர் ENTER எல்லா எழுத்து இருக்கு, இதையும் உருவாக்க முடியும். ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறது உருவாக்க முடியாத வார்த்தை. மாஸ்டர் MASTER இதையும் உருவாக்க முடியும். அப்ப கண்டிப்பா உருவாக்க முடியாதது நாலாவது வார்த்தை தான், MANTL. ஆமா, இதுல பாருங்க L இல்ல பாருங்க மெஷர்மெண்ட்ன்ற வார்த்தையில. ஸோ L இல்லாததால நம்மளால இதுதான் உருவாக்க முடியாது. அப்ப இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை ஆப்ஷன் 4. சரிங்களா? அடுத்ததா கேள்வி எண் 24. இதுவும் அதே தான். கீழே கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தையிலிருந்து உருவாக்க முடியாத வார்த்தையை தேர்ந்தெடு. இங்கேயும் பாருங்க ஆட்டோபயோகிராஃபின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இதுல பாருங்க தரவு THOROUGH எல்லா எழுத்துல இருக்கான்னு பாருங்க. THOROU இருக்கு, GH. ஏன்னா செகண்ட் டைம் H வருது, ஆனா அங்க ஒரு H தான் இருக்கு. பார்ப்போம், வேற ஏதாவது வேர்டு ஒரு முறை கூட இல்லாம இருந்துச்சு, எழுத்தே இல்லாம இருக்குன்னா நாம அதை சூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இப்ப அடுத்து ரக் பாருங்க, ROGUE, ROGUE இல்லை பார்த்தீங்களா? ஆட்டோபயோகிராஃபின்றதுல ஈன்ற எழுத்து இல்லை, ஆனா அங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்ப இதுல இருந்து உருவாக்க முடியாத வார்த்தை எதுன்னா அப்படிங்கிறது தான். உங்களுக்கு 2 வாட்டி H வருது சார், அங்க ஒரு முறை தான் இருக்கே அப்படின்னா இங்க எழுத்தே இல்லாம இருக்குல்ல, அதனால முதல்ல இதை தான் சூஸ் பண்ணணுமே. ஸோ உருவாக்க முடியாத வார்த்தை ரக், ROGUE. சரிங்களா? அடுத்ததா இந்த கொஸ்டின் பேப்பருடைய கடைசி கேள்வி. கொடுக்கப்பட்ட 4 மாற்று விடைகளிலிருந்து விடுபட்ட இடத்தில் வர வேண்டிய படத்தை தேர்ந்தெடுக்கவும். இதுல பாருங்க, நமக்கே இந்த டயக்ராம் கரெக்டா தெரிஞ்சிடும். இந்த லைன் இப்படி வரணும், அடுத்ததா இந்த கோட் இப்படி வரணும். அப்ப இப்படி ஒரு சர்க்கிள் இங்க ஃபில்அப் பண்ற மாதிரி ஒண்ணு. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா இதோ பாருங்க, இது இப்படி வந்துடுச்சா? இங்க வர்றது இந்த சென்டர்ல வந்து இங்க இருந்து இங்க சென்டர்ல வந்து ஜாயிண்ட் ஆகும். அடுத்ததா அதே மாதிரி இங்க ஒரு இது மாதிரி ஸ்கொயர் மாதிரி வரணும். கரெக்டா? அப்ப இதே மாதிரி அவங்க கீழே கொடுத்துருக்கிறதுல எதை கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இதோ அந்த படத்துக்கு மேட்ச் ஆகுறது மாதிரி இதுல இருந்து எது வரும்னு பாக்குறோம். இப்போ ஒவ்வொன்றா பாத்தீங்கன்னா இந்த தேர்டு பார்த்தோன்னே இல்லைன்னு சொல்லிடலாம். ஏன்னா இது இங்க போயிட்டு அப்படியே முட்டுது பாருங்க. அங்க எதுலையுமே அங்க அப்படி முட்டுறப்ப
நடுவில் ஒரு கோடு போகுது, இங்கே அப்படி கோடு போல, அதனால இது தேர்டு கிடையாது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்க, இங்கே ஒரு கார்னரில் அதுவும் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதனால இதுவும் கிடையாது. இதை பார்த்தோம்னா இதுவும் இல்லை. இதுதான் அப்போ கரெக்டாக மேட்ச் ஆகும் இதில் எடுத்து போய் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த கொஸ்டினுக்கு உண்டான கரெக்டான விடை ஆப்ஷன் 1 அப்படிங்கிறது தான். சரியா? நீங்கள் இதை வச்சு அழகாக டயராம் வரைஞ்சிங்கன்னா ஈஸியாகவே சொல்லிடுவீங்க. சரிங்களாமா? ஸோ தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம். இந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இல்லை அடுத்தடுத்து நம்ம கொஸ்டின்ஸ் போடுறோம் அப்படின்னா அதில் என்னென்ன டாபிக்லாம் சேர்த்தா உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வாரம் நான் உங்களுக்கு இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் பேப்பருக்கு ஆன்சரை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ.